வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, புதுசாக கார் வாங்குறவங்க படுற இன்னல்கள் என்னென்ன. புதுசாக எந்த காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, எது வாங்கினாலும் அவங்க படுற கஷ்டங்கள். அந்த வண்டியை, புது வண்டியை சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் தான் அவர்கள் நம்ம மேலே ரொம்ப ஒரு அக்கறையாக இருப்பாங்க. சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்பாங்க, தூங்குனீங்களான்னு கேட்பாங்க. அந்த வண்டி என்னைக்கு நம்ம கையில் வருதோ அன்னையிலேருந்து அவங்க வேலை ஸ்டார்ட் ஆகிடும். என்ன என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட இருந்து எந்த வழியில எல்லாம் அந்த வண்டியை வச்சு காசை பிடுங்கலாம் அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. முதல்ல ஒரு 3 சர்வீஸ் கொடுப்பாங்க. ஃப்ரீ சர்வீஸ் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கும். வாங்கன்னு கூப்பிடுவாங்க. 500 ஓட்டிட்டிங்களா, 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டிங்களா. உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க பண்ணுற சேட்டை, ஆயில் போயிடுச்சு, ஒரு புஷ்ஷு மாற்றணும். புது வண்டியாக தான் இருக்கும், ஒன்றும் மாற்ற வேண்டியதில்லை. அவங்க அந்த ஃப்ரீன்னு கூப்பிடுறதுக்கு என்ன மெத்தடோ அதை கலெக்ட் பண்ண தொடங்கிடுறாங்க. நான் ஒரு கார் வாங்கினேங்க. அந்த கார் வாங்கி ஒரே சர்வீஸ் சென்டர், மாருதியில் ஒரு கார் வாங்கினேன். ஒரே சர்வீஸ் சென்டரில் 9 தடவை விட்டுருக்கேன். ஒரே ஃபால்ட்டை சொல்லிகிட்டே இருக்கிறேன். இது வரைக்கும் அவங்க கிளியர் பண்ணதில்லை. அவங்க புதுசாக ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிட்டு அதில் இது பண்ணுவாங்க. திடீர்னு எக்ஸாம்பிள் பாருங்களேன், என் வண்டியில் எந்த ஃபால்ட்டும் இல்லைன்னு நான் சர்வீஸ் கூப்பிட்ருக்கேன். ஒரு 4 பிளக்கு மாற்றி ஒரு 2000 சில்லரை ரூபா பில்லு போட்டிருக்காங்க. நான் ஃபால்ட்டு சொன்னால் தான் அதை மாற்றணும், அது இல்லை. அவங்களா ஒன்று சொல்லிக்கிட்டு அவங்களா மாற்றிக்கிறாங்க. எந்த சர்வீஸ் சென்டராக இருந்தாலும் நம்ம சர்வீஸ் சென்டர் மாற்றியும் விட்டு பார்த்துட்டேன். மாருதியில் இன்னொரு சர்வீஸ் சென்டரும் விட்டு பார்த்துட்டேன். அவங்க நம்மக்கிட்ட இருந்து காசை எந்த விதத்தில் கறக்கலாங்கிறதுல தான் குறியாக இருக்காங்களே தவிர, நம்மளை திருப்திப்படுத்துறதுக்கு சர்வீஸு இது வரைக்கும் நான் பார்க்கல. ஒரு சர்வீஸ் ஒரே ஒரு வாட்டி லீவ் போட்டு அங்கேயே சர்வீஸ் சென்டர்லேயே உட்காந்து என் கண்ணு முன்னாலேயே ஆயில் மாற்றி, இன்ஜின் பேனட்டு ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி ஓகே. இந்த வாட்டி கடைசி வாட்டியாக நான் இப்போ ஒரு சர்வீஸ் விட்டேன். எதுக்கு என்ன கூப்பிட்றாங்கன்னா, விடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். எதுக்கு கூப்பிட்றாங்கன்னா, உங்களுக்கு இன்ஜின் வாரண்டி போயிடும், வாங்கன்னு என்ன ஒரு கால்னா ஒரு நாள் ஒரு 6 விதத்தில் 6 பேர் கால் பண்ணுவாங்க. சரி ஓகே விட்டுருவோமே, ஏதோ இன்ஜின் வாரண்டின்றாங்களேன்னு நான் அப்பவும் சொல்கிறேன். நான் விடும்போதெல்லாம் எனக்கு மன உளைச்சல் வருது. நீங்கள் சர்வீஸ் ஒழுங்காக பண்ணுறதில்லைங்கிறத நான் கன்வே பண்ணிக்கிட்டு தான் அந்த வண்டியை கொண்டு சர்வீஸுக்கு விட்றேன். விடும்போது என்ன சொன்னேன், காலையில் 8 மணிக்கு வண்டியை டிரைவர் பிக்கப் பண்ணிட்டு போகிறாரு, எனக்கு நைட்டுக்குள்ளே வண்டி கொடுத்துருங்க அப்படின்றேன். என் வண்டியை சில ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் கடைசியில் அதை அப்லோட் பண்ணுறேன். அந்த சர்வீஸ் எப்படி பண்ணியிருக்காங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஏன் 8:30 மணிக்கு நான் சர்வீஸை முடித்து வெளியில் வாங்குகிறேன், ஒரு வாட்டர் வாஷ் பண்ணல, வண்டிக்குள்ளே குப்பையாக இருக்குது. என் வண்டி எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும். நான் காலையில் பல் வளர்க்குற மாதிரி என் வண்டியை காலையில் எழும்பி தொடச்சி அழகாக நீட்டாக தான் வச்சுருப்பேன். நான் நீட்டாக கொடுத்த வண்டி அங்கே 1000 பேர் அதை போட்டு மிதித்து அந்த கிளச்சில் எல்லாம் மண் சேறு சகதி ஆக்கி வண்டியை நாஸ்தி ஆக்கி கொண்டு விட்ருக்காங்க. வண்டி டெலிவரி பண்ணுறாங்க. இதில் வேறு ரூல்ஸ் வேறு பேசுகிறாங்க. உங்களுக்கு அதை நம்ம பேசுகிறத அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்களாம். நம்மளை அப்படியே டென்ஷன் பண்ணி, இங்கே பாருங்கள், இது ஒன்று மாற்றிருக்கிறாங்க. இது என்னன்னே தெரியலை. இதை ஒன்று மாற்றிட்டு இதுக்கு ஒரு பில்லு. அப்புறம் பாருங்கள், ஏசி ஃபில்டர்னு ஒன்று மாற்றிருக்கிறாங்க. இது ரொம்ப போயிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க அவங்க. இந்த ஏசி ஃபில்டர் இதை மாற்றிக்கிட்டு என்கிட்ட பிடுங்கிட்டே இருக்கிறாங்க, காசை கறக்கிறதுக்கு தான். அப்புறம் நான் போய் கத்தி சண்டை போட்ட உடனே ஒரு 1000 ரூபா டிஸ்கவுண்ட் தான். இது கத்தாதவனுக்கு டிஸ்கவுண்ட் இல்லை, கத்துறவனுக்கு டிஸ்கவுண்ட்டு. இப்போது நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறான்றா, அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது அவங்க டீமுக்குள்ளே தான் ஃபார்ம் ஆகுது, அவங்களுக்குள்ளே தான் அது போய் நிற்கிது அந்த கம்ப்ளைண்ட்டு. நீங்கள் எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ரியாக்ஷனும் இருக்காது. இவங்க லேபர்கிட்ட பேச முடியாது. வாட்டர் வாஷ் ஒழுங்காக பண்ணுறதில்ல,
இன்ச்சின் பேனட்டை தூக்கி தண்ணி அடிக்க மாட்டாங்களாம். தண்ணி அடித்தா அது அது அதெல்லாம் நம்ம துடைக்க முடியாது. கஸ்டமராக நம்ம அதுக்குள்ளே கை வைக்க முடியாது. அப்போ நீ தான் அதை தண்ணி அடித்து துடைச்சி கொடுக்கணும். அதை பண்ணுறதில்ல. நீங்கள் கார் மட்டும் இல்லை, பைக் வாங்குறவங்களும் இந்த நிலைமையை தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்கன்னு நல்லா தெரியும். யாரும் இன்னும் சர்வீஸில் திருப்தி அடைகிறது இல்லை. அவங்க நமக்காக சேவை செய்கிறதுக்கும் கிடையாது. நம்ம வண்டி விற்கும்போது எங்களை மாதிரி சர்வீஸ் உலகத்தில் கிடையாது, நாங்கள் தான் நம்பர் 1ன்னு எல்லாம் பேசுவாங்க. எல்லாமே பிராடுத்தனம், எல்லாமே பித்தலாட்டம். நமக்கிட்ட இருந்து காசை ஃப்ரீ சர்வீஸுங்கிறதும் அவங்க பண்ணுற ஒரு பித்தலாட்டம். அது நமக்கு தெரியாது. ஆடி தள்ளுபடி மாதிரி ஆடி மாதம் வந்துடுச்சா, இப்போ என்ன பண்ணுவானுங்க, ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீன்னு கொடுக்குற மாதிரி அவங்க ஆஃபர். இதில் வேற என்னதோ ஒரு ஆஃபரு, அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு போடுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன விதமாக நூதனமாக மக்களை ஏமாற்ற முடியுமோ அதை எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. ஒரு வண்டியை விற்றதுக்கப்புறம், விற்கிறதுக்கு முன்னால் நம்ம உள்ளே போன உடனே ஷோரூமில் போனால் காஃபி கொடுப்பாங்க, டீ கொடுப்பாங்க, ஆஃபர் கொடுக்குறேன், அலாய் வீல் கொடுக்குறேன், உள்ளே ஃப்ளோர் மேட்டு போடுறேன், ஹேண்ட்பேருக்கு கவர் போடுறேன், சீட்டு கவர் கொடுக்குறேன், எல்லாமே கொடுத்து அதை நம்ம கையில் கட்டிக்கிட்டு, இவனுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டியா, இதெல்லாம் நீ கலெக்ட் பண்ணணும்னு ஒரு டார்கெட். நம்மளை கூப்பிட்றதுக்கு ஒரு கால் பண்ணுவாங்க பாருங்கள், 2-3 லேடிஸு. நீங்கள் வந்துருங்க சார், உங்களுக்கு அதை பண்ணித்தரேன் சார், இதை பண்ணி சார் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கால் எடுக்கிறதே கிடையாது. கூப்பிட்றதோடு அவங்க வேலை முடிஞ்சிருது. உள்ளே போன உடனே நம்ம பலிக்கடா ஆடை கொண்டு கோயிலில் வெட்ட மாலை போட்டு விட்டுருப்பாங்கள்ல, அதை மாதிரி நிற்கணும். நம்மளை கூப்பிடும்போது என்ன சொல்லுவாங்க, 3999 ஸ்கீம் உள்ளே வாங்க அப்படிம்பாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வர பில்லு 6000, 7000, 8000. எப்படி? அதனால் புது வண்டி வாங்குறவங்க வண்டி வாங்குறத விட நீங்கள் மன உளைச்சல் எங்கே அடைவீங்கன்னா, வண்டியெல்லாம் நல்லா தான் இருக்கும், வண்டியில் எந்த ஃபால்ட்டும் வராது. புது வண்டி நல்லா தான் இருக்கும், எந்த ஃபால்ட்டும் வராது. உங்களை மன உளைச்சல் ஆக்குறதுக்குன்னே இவங்க இருப்பாங்க. இந்த சர்வீஸ் சென்டரில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களை மன உளைச்சல் ஆக்குவாங்க. உங்களை ஒழுங்காக தூங்க விட மாட்டாங்க. நீங்கள் வண்டி என்னைக்கு சர்வீஸ் விட்றீங்களோ அன்னைக்கு பூரா அவங்க நிம்மதி சீரழிஞ்சு குட்டிச்சோராகி போயிடும். அதனால் வண்டி வாங்கிறதுக்கு முன்னால் சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வண்டியை வாங்குங்க. நாம் படுற வேதனையை நீங்கள் அனுபவிக்காதுங்க. ரொம்ப சித்திரவாதங்க. இந்த பிளக்கு 4 மாற்றுறதுக்கு 2000 சில்லற ரூபா பில்லு போட்டிருக்காங்க. இதை பாருங்கள், இந்த பிளக்கு 4 மாற்றுறதுக்கு பைக்கு பிளக்கு ஏதோ 100 ரூபா 120 ரூபா தான். இது பைக்கில் வர மாதிரி தான் இதுவும் இருக்குது. இது வண்டியில் ஃபால்ட்டு கிடையாது, அவங்களா மாற்றுறாங்க. மாற்றிக்கிட்டு இதுக்கு வரி எவ்வளோ தெரியுமா? நீங்கள் 6000 4000னா 500 600 ரூபா வரி. இதெல்லாம் போட்டு வரும்போது நமக்கு பெரிய ஒரு பில்லாக வரும். தயவுசெய்து புது வண்டி வாங்குறதுக்கு முன்னால் சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நல்லா தெரிஞ்சாலும் அது ஒன்றும் அவங்க பண்ண போகிறதில்ல, நம்ம மாட்டித்தான் ஆகணும். வண்டி வாங்குறதுக்கு முன்னால் அதை பற்றி யோசித்து பொறுமையாக நல்ல நிதானமாக அந்த ப்ராடக்டை பற்றி வாங்குங்க. சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறத நல்ல சர்வீஸ் சென்டராக பார்த்து விடுங்க. இல்லைன்னா ப்ரைவேட்டில் நிறைய இருக்குது. இவங்க இன்ஜின் வாரண்டி அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ப்ரைவேட்டில் நிறைய இருக்குது, அதில் போய் சர்வீஸுக்கு விட்றதுக்கு பாருங்கள். நான் இன்னி கம்பெனி சர்வீஸ் விட்ற மாதிரி ஒரு ஃபீல்டில் இல்லை. ப்ரைவேட்டில் நல்ல சர்வீஸ் சென்டராக பார்த்து வண்டியை விடலான்னு இருக்கிறேன். புது வண்டி வாங்கி மன உளைச்சலுக்கு மேலே மன உளைச்சல். வண்டியை சரியாக யாரும் கவனிப்பது இல்லை. அவர்களுக்கு தேவை துட்டு, டார்கெட்டு. அவங்களுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. அந்த டார்கெட்டை தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர கஸ்டமருக்கு என்ன செய்யணுங்கிறத அவங்க பார்க்குறதில்ல. நன்றி. புது வண்டி வாங்குறதுக்கு முன்னால் நல்லா யோசித்து வாங்குங்க. நண்பர்களே, ரெட்டேரியில் இருக்கிற பாப்புலர் கார் சர்வீஸ் தான் இந்த சர்வீஸ் பண்ணது. எப்படி வாட்டர் வாஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாட்டர் வாஷ் ஒழுங்காக பண்ணலை. வீல் பாலிஷ் மட்டும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. 6000 ரூபா பில்லு. நம்மகிட்ட கேட்காமலே எல்லா வேலையும் பார்த்துருவாங்க, பில்லை ஏற்றிடுவாங்க. கார் வாங்குறவங்க சர்வீஸ் விடும்போது ரொம்ப கவனமாக இருங்க. நன்றி.